என்னடா எடுத்த உடனே வந்து என்னமோ ஆட்டிட்டு இருக்க, என்னது இது? ப்ரோ இது வெள்ளை கொடி ப்ரோ. இதை காட்டி நாங்க பேசாம எல்லாரும் போட்டியில இருந்து விளைவிக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லிவர்பூல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன் சிட்டி. நாங்க பை கொடுத்துட்டோம். நீயாச்சும் வெள்ளக்கொடி ஆட்டம், அங்க ஒருத்தன் இருட்டிலே உட்காந்துருக்கான் பாரு. என்னடா இருட்டுல உட்காந்துருக்க? ஆமா, எங்க கிளப்பே ரொம்ப இருட்டான நிலைமையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, எல்லா கிளப்பும் செல்சி கூட எங்களோட மேல போயிட்டாங்க. போங்கடா, கடுப்பா இருக்குடா. ஒருத்தன் வீட்டுல மட்டும் பிரைட்டா இருக்கு எப்பயுமே. நாங்க வெளிச்சத்திலேயே இருக்கோம்டா. ஒரு நாள் மொத்தமா பியூஸ பிடிங்கிறோம் இருங்க. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கேம் வீக் 11 உடைய ரிவ்யூ. ஏற்கனவே ஒருத்தன் இருட்டுல இருந்தான், ஒருத்தன் வெள்ளக்கொடி ஆட்டிட்டான். வெல்கம் சங்கர், வெல்கம் சரண். சரண் ஏற்கனவே லைவ் வாட்ச்லாங்கள பார்த்துருப்பீங்க. சங்கரும் இந்த வீக் வரல, பட் எல்லாம் சட்டையிலேயே தெரியுது. 2 ஆர்சனல் ஃபேன்ஸை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன் நானு. சொல்லுங்க பாய்ஸ், அதாவது ரெஃப்ரி ஒரு பக்கம் பிளேம் பண்ணி ஒரு 2-3 கேமுக்கு ஓகே, அதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான். படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். ஆட்டியாச்சுனாலும் விட முடியாது. ரெட் கார்டு வந்துச்சு, 10 மென் வச்சு ஜெயிக்க முடியல அப்படின்னீங்க. சரி ரைட் ஓகே. ஓடகார்டு இல்ல, அதனால இத்தனை கேமா ஆடி ஜெயிக்க முடியல அப்படின்னீங்க. சரி ரைட், அதையும் விட்டுறலாம். இப்ப செல்சி 5 மாசமா தான் அந்த மேனேஜர் ஜாப்ல இருந்திருக்கான். உங்களுக்கு 5 வருஷமா இருந்திருக்காரு. அங்கேயும் போய் அவையில வந்து ஜெயிக்க முடியல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணலான் இருக்கீங்க சொல்லு. 9 பாயிண்ட் ஆகி போச்சு டாப்புக்கு. சரி இருங்க, இப்ப நாங்க வந்து அதே லிவர்பூல் மேனேஜர் வந்து 5 மாசம் தான் ஆச்சு. உங்ககிட்ட வந்து நாங்க டிரா பண்ணி தான் நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? இது டிரா நல்ல ரிசல்ட் தானே சொல்லிருப்பீங்க. எப்படி எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டா, உங்களுக்கு எப்படி நல்ல ரிசல்ட்? ப்ரோ 2 பேருமே டைட்டில் தானே சேலஞ்ச் பண்றோம். ஆமாடா, 5 வருஷமா இருக்கிற மேனேஜர் எங்க, 5 மாசமா இருக்கிற மேனேஜர் எங்க? இல்ல, 2 பேரும் டைட்டில் சேலஞ்ச் பண்றோம். 2 பேருமே புது மேனேஜர். நீங்க சொல்றீங்க ஆர்டெட்டா ஓகே பழைய மேனேஜர் தான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன சொல்றது, இந்த 5 மாசம் வந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லாதீங்க. அவனுக்கு நல்ல பிளேயர் எல்லாருமே தான் இருக்காங்க. அவனுக்கும் எங்களுக்கு மட்டும் தான் இல்ல. சொல்றா சார், நீ சொல்றா. அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஊர்ல, அவன் ஆர்சனல் ஃபேனா ஊறி போய் அவன் ஏதாவது டிஃபெண்ட் பண்ணணும்னு பண்ணிருப்பான். எனக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லடா. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. பட் ஆனா மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் ஆர்சனல் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல இருந்து அந்த இது நான் பேசல. பட் இந்த மேட்ச்ல வந்து நாங்க கொஞ்சம் நல்லா தான் ஆடினோம். அதே ஆனா செல்சியும் நல்லா தான் ஆட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி 2 பேருமே மிட்ஃபீல்டு தான் ரொம்ப டாமினேட் பண்ணிருந்தாங்க. ஃபைனல் தேர்டு 2 பேர்த்துக்குமே கோல் அடிக்கல. இவங்களும் மிஸ் பண்ணா. பால்மர் இந்த தடவை அதிசயமா என்னாச்சுனே தெரியல. அந்த எல்லாருமே அந்த பேசுறது எப்படி அந்த பால் ஜாக்சனுக்கு அவன் பார்க்கல அப்படின்னு தான் இந்த வாரம் ஃபுல்லா பேசி. பாமர் இந்த மேட்ச் மட்டும் இல்ல, லிவர்பூல் மேட்ச்லயும் இதுதான், யுனைடெட் மேட்ச்லயும் இதுதான், ஆர்சனல் மேட்ச்லயும் இதுதான். பட் அதான் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அர்ஜென்சி தெரிஞ்சு ஆர்சனல்ட்ட வின் பண்ணி ஆகணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா வந்துடுறாங்க. அந்த நெட்டோ வந்து செம்ம கோல். உண்மையிலேயே செல்சி வந்து ஒரு செம்ம ஃபைண்ட் பிடிச்சிட்டாங்க இந்த தடவை. எல்லாருமே இப்போ லாஸ்ட் இயர் வந்து பால்மர்னு பேசியிருந்தாங்க. இந்த தடவை ஏதோ நெட்டோ கொஞ்சம் நிறைய நல்லா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கான். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. அதே மாதிரி குக்குன்னு பாட்டு பாடினாலும் என்னதான் இருந்தாலும் அவன் இந்த தடவை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். சாக்காவை பெருசா இது பீட் பண்ணவும் இல்லை. அப்படியே பீட் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஃபவுல் பண்ணி டாக்டிக்கல் ஃபவுல் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டான். ஸோ ஒரு செஸ் கேம் தான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இருந்ததுலாம் இவனை பீட் பண்ணி அவனை பீட் பண்ணி எப்படி இது பண்ணா இன்னொருத்தனை வச்சு கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஆயிட்டு இருந்துச்சு கேம் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த வீக் வந்து ஒரு நல்ல கேமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு ஹேவர்ட்ஸ் வந்து அந்த ஆஃப் சைட் கோல் போட்டது, கடைசியில அந்த ட்ரோசார்டு, அந்த கௌதம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, லைவ் பார்த்துட்டு தான் தெரியும். கௌதம் வச்ச வாய் கரெக்டா இது அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. பட் நல்ல கேம், நல்ல இந்த கேமா போச்சு. அது இல்லாம 2 பேருக்கும் செல்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு எங்க கூட ஆக்சுவலா அவங்களுக்கு 3 years ஆச்சு வின் பண்ணி. பட் இருந்தாலும் அந்த ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல இருந்து ஒரு பாயிண்ட் நாங்க எடுக்கிறதுங்கிறது முன்னாடி பழைய ஆர்சனல்லாம் இருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம். இப்ப வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா டைட்டில் ரேஸ்க்கு எல்லாம் அப்படியே போயிட்டு. நான் அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் லாஸ்டா, உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் லாஸ்டா அப்படிங்கறத நான் அடுத்த கேள்வி வைக்கலாம். இந்த நிலைமையில எங்களுக்கு தான் 2 பேருக்குமே போயிருக்க வேண்டிய கேம் தான். யாருனாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா
அப்படியே பேலன்ஸ் அவுட் ஆகி டிரால முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தான்டா இந்த ரொம்ப மேஜர் அடி இந்த இடம். ஏன்னா ஏன்னா அவங்க நானு வந்து ஒரு வேளை லாஸ்ட்ல தோத்து நான் ஆஃப் சைட் நினைச்சேன் சரண் நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது. ஆனா பார்த்தா ஆஃப் சைட் இல்ல அது. அது ஆஃப் சைடு இல்லடா. நானும் அதை தான்டா சொல்றேன். அது ட்ரொசார்டு தான்டா ஆஃப் சைடு. ஹேவர்ஸ்க்கு போயிடுச்சுன்னா அது அவன் கோல் ட்ரொசார்டு ஆஃப் சைடு இல்ல. இல்ல. ட்ரொசார்டு ஆஃப் சைடு இல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ட்ரொசார்டு கால் முன்னாடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே ட்ரொசார்டுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சுடா, தூக்கி ராக்கெட் விட்டான். அந்த ராக்கெட்டுக்கு முன்னாடி தாண்டா அவன் ஆரம்பிச்சான். அந்த ஜிங்ஸ் கிங் கௌதம் ஆரம்பிச்சது. அவன் ட்ரொசார்டு தாண்டா நீங்க அடிக்க போறான்னா கரெக்டா அடிச்சான்டா ராக்கெட். எப்பயுமே எமரேட்ஸ்க்கே அடிச்சான்டா. ட்ரொசார்டு அப்படி அடிக்கவே மாட்டான் பாத்திருக்கியா? எப்பயுமே கீழே தான் போகும். என்ன பண்ணான்னு தெரியல சார். இல்லடா நான் அப்பதான் சொன்னேன் ட்ரொசார்டு தான் கிளச்சா இந்த லெஸ்டர் சிட்டி தானே அந்த 90+ 3rd மினிட்ல கோல் போட்டீங்களே. சரி ட்ரொசார்டு தான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பா. அதனால கண்டிப்பா எனக்கு வந்து சரண் நான் பாக்க நிப்பா ட்ரொசார்டு தான்டா அப்படின்னு கரெக்டா வேலைத்தனத்தை 2 சான்ஸ்ல பண்ணிட்டான்டா ட்ரொசார்டு கடைசியில. நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா அடிச்சிருப்பான். அதை விட உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்கறேன். இப்ப 9 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் த டாப். இவன் ஆர்டெட்டா வந்து இந்த கடைசி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் பிரேக் முன்னாடி சொன்னீங்கன்னா லாஸ்ட் 8 வீக்ஸா எங்களுக்கு பயங்கர மோசமா இருக்கு, எங்களுக்கு ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாடே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வெளியே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் காலஃபியோரி இப்போ 2 மேட்ச் மிஸ், ஓடகார்ட் 1.5 மாசம் அவுட். ஐ திங்க் போன இன்டர்நேஷனல் பிரேக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே அவுட். சோ ஒரு 1.5 மாசம் ஓடகார்ட் அவுட். மத்தபடி எல்லாருமே இருக்காங்கல்ல. ஆக்சுவலா இப்ப எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எல்லாருமே இருக்காங்க. ஓடேகார்டும் பேக் டு ஃபார்ம்ல பேக் டு டீம். அதனால பட் எங்களுக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பாயிண்ட்ஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டோம்டா. அந்த சிட்டி கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு 2 பாயிண்ட்ஸ் அது கார்டு வாங்கி எப்படியோ இது பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச லிவர்பூல் கூடயும் நாங்க ஒழுங்கா பண்ணிருக்கலாம் அந்த இதுல. அதுலயும் அந்த 2 பாயிண்ட்ஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பாயிண்ட்ஸ் தான் மிஸ் பண்ணோம். போர்ன்மத் கூட லாஸ்ங்கிறது ஓகே. ஒன்ஸ் அந்த சீசன்ல எப்படி ஏதாவது ஒரு டீம் கூட எல்லாம் தோக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். 4 பாயிண்ட் நாங்க லூஸ் பண்ணிட்டோம். அதாவது இப்போ அட்லீஸ்ட் நாங்க ஒரு 23, 24 அந்த இதுல இருந்திருக்கணும். அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ நீங்க 2 பேருமே are you guys happy with ஆர்சனல் எப்படி விளையாடுறாங்க? ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு எனக்கு விளையாடுறதெல்லாம் மாட்டல. எனக்கு ஜெயிக்கணும்டா, போதுண்டா, எனக்கு ஒரு கப்பு கொடுங்கடா எப்படியோ. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 இயர்ஸ் முன்னாடி ஆர்சனல் ஒரு கேமுக்கு அட்லீஸ்ட் 3 கோல் 4 கோல் அடிக்கிறானுங்க. சின்ன டீம் யாரும் வந்தாலும் 3 கோல் 4 கோல் அடிப்பானுங்க. ஒரு கோல் கன்சீட் பண்ணுவோம், அது இல்ல. ஆனா இதே அட்டாக் தான் ப்ரோ இருந்துச்சு. மார்டினெல்லி, சாக்கா, ஆடகார்ட், ஃப்ரண்ட்ல யாரு ஜெசூஸ் இருந்தான். ஜெசூஸோட இப்ப ஹேவர்ட்ஸ் அவனுக்கு அப்கிரேட் தான். ஆனாலும் இப்ப எங்கால கோல் அடிக்க முடியல. அது ஏனே தெரியல. நான் ஏன் கேட்க வந்தேன்னா அந்த சீசன் நீங்க வந்து 6 பாயிண்ட்ல தோத்தீங்கன்னு நினைக்கிறேன் சிட்டிட்ட. அந்த ஒரு சீசன் தோத்தோன்னு சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அது வந்து இட் வாஸ் a கேஸ் ஆஃப் ஒரு 2 கேம். ஒரு 2 கேம் ரிசல்ட் உங்களுக்கு சரியா போகலங்கறனால நீங்க அப்படி தோத்தீங்க. ஓகேவா? எனக்கு அந்த 2 கேம் அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவையும் மாத்தணுமா? மொத்த செட்டப்பையுமே மாத்தணுமா? அது வந்து அவசியமாக உங்களுக்கு as fans தோணுச்சா? அப்போ டிஃபென்ஸ் வாங்கி தாண்டா ஆகணும். இப்ப நான் நடுவுல பாத்தியா ஒரு 2-3 மேட்ச்ல எப்பாடா நல்ல வேலை கேலிஃபோரி எல்லாம் வாங்கணும், அதனால தான்டா நாங்க தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி. அது ஃபைன்டா. பேக் 4ல எக்ஸ்ட்ராவா நீங்க ஜின்செங்கோக்கு பதிலா கேலிஃபோரி வாங்கிருக்கீங்க. ரைட் பேக்லி பென் வைட் காம்படிஷனுக்கு டிம்பர் கொண்டு வந்திருக்கீங்க. நான் வந்து பர்சனல்ல வாங்கினது பிரச்சனை சொல்ல. நான் சிஸ்டமே ஒரு கோல் நீங்க போட்டுட்டாலே வந்து 2வது கோலுக்கு நீங்க ஒரு அட்டெம்ப்டே பண்றது கிடையாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா பேக்ல போய் நின்னுகிட்டு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்லயே போயிடுறீங்க. அது எல்லா மேட்சும் அப்படி நடக்கிறது இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டீம்ஸ்னு சொல்லலடா. இப்ப எல்லா டீமுமே கொஞ்சம் நல்லா தான் விளையாடுறாங்க. பட் எனக்கு வந்து இப்ப வந்து மார்டினெல்லி வந்து லாஸ்ட் சீசன் அந்த முன்னாடி சீசன்லாம் வந்து அசால்ட்டா 12 கோல்லாம் அடிச்சிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்ச இந்த பிளேயர்ஸ் வந்து இப்ப எனக்கு சான்ஸ் மிஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. அதுதான் உங்கள்ட்ட கேட்கிற சங்கட்டியும். அது சிஸ்டம் சேஞ்ச்னால தான் பிளேயர்ஸ் இப்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பாலாவே தெரியலையே. ஏன்னா நீ சொல்ற சங்கர் சொன்ன மாதிரி ஓடகார்ட் இருக்கான், சாக்கா இருக்கான், மார்டினெல்லி, ஜெசூஸ், இவங்க இருக்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட் லைன் 3 பேர் அப்படி இருக்காங்க. நடுவுல டெக்லன் ரைஸ் இஸ் a huge upgrade on பார்ட். மறுபடி வந்து ஜாக்காவை ரிப்ளேஸ் பண்றதுக்காக இப்ப மெரினோ வாங்கியிருக்கீங்க. ஓகே, மெரினோ ஒரு 4 கேம் தான் விளையாடி இருக்கான். See, you've always got upgrades to what you've got. But என்னோட மெயின் விஷயம் என்ன தெரியுமா? அதை நான் வந்து சங்கர்ட்ட முன்னாடி கூட ஒரு 2-3 வருஷம் முன்னாடி சொன்னேன். சங்கர் அப்ப சொன்னா ஜெசூஸ் வந்து எங்களுக்கு தேவையான ஃபார்வர்டு இல்ல, அவனை வச்சு நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு இன்னும் ஞாபகம் சங்கர் சொன்னது. ஏன்னா என்னோட பொறுத்த என்னன்னா ஜெசூஸை வாங்கினா சென்டர் ஃபார்வர்டுக்கு ஒரு 50 மில்லியன், அதையவே அப்கிரேட் பண்றதுக்கு ஹேவர்ட்ஸ் ஒரு 65 மில்லியன், லெஃப்ட் பேக்ல ஜின்செங்கோ 35 மில்லியன் வாங்கினா அதையவே அப்கிரேட் பண்றதுக்கு காலஃபியோரி 40 மில்லியன். இப்போ
ஹேவர்ட்ஸும் வாங்கி ஹேவர்ட்ஸும் ஒர்க் அவுட் ஆகலன்னு திருப்பி போய் ஓன் அடிச்சுட்டு இன்னொரு சென்டர் ஃபார்வர்ட் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி அதை டிஓஎஃப் அதெல்லாம் ஏத்துக்குவாங்க? டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 2 பிளண்டர்ஸ்னு வச்சுக்கலாம்டா. ஒரு ஜிசூஸ் அவசர அவசரமா ஒரு வாங்கினது, அவசர அவசரம் இல்ல, ஏதோ ஸ்ட்ரைக்கர் ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கணுன்றதுக்காக ஜிசூஸ் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அது கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த இடம். இல்ல ஆனா நீ பாரு, இப்போ நம்ம பண்ண ஃபிளாப் சைனிங்ஸ் எல்லாமே சொல்ல போனா இந்த லாஸ்ட் மினிட்ல யாரையாவது மிஸ் பண்ணிடுவோமோ, யாரையாவது ஒருத்தனை வாங்கணுமோ அப்படின்னு தான் வாங்கியிருக்கோம். அதான் ஸ்ட்ரைக்கருக்கு கிடைக்கல. ஜெசூஸ், ஸ்டெர்லிங் எல்லாமே அதுவும் இதே மாதிரி சிட்டியோ செல்சியோ யார்கிட்டயோ லாஸ்ட் மினிட்ல சரி யாரையாவது வாங்கிடுவோம்டா அப்படின்ட்டு அதிகமான ரேட் கொடுத்து வாங்கி இந்த மாதிரி தான் சிஸ்டம்ல தேவையே எல்லாமே தண்டமா வச்சிருக்கும். அதோட ப்ராப்ளம் என்னன்னா நாங்க ஒரு பிளேயரை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கடைசியில் அதை விட்டு அதுக்கப்புறம் இதை ஏன்னா நாங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது நான் விளாகோவிக் யுவென்டஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்க. முட்ரிக்கும் முட்ரிக் கூட விட எனக்கு தெரிஞ்சு ட்ரொசார்ட் மச் பெட்டர். அதை விட ஏதோ தப்பிச்சிட்டோம்னு சொல்லிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த நாங்க ரொம்ப விளாகோவிக் தான் ரொம்ப தேடி துரத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். வேற வழியே இல்லாம தான் அடுத்து சரி ஓகே ஸ்ட்ரைக்கர் ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக இங்க போயிட்டோம். அதே இல்லாம லெஃப்ட் பேக் அந்த டைம்ல கொஞ்சம் என்னமோ ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்பெயின்ல ஏதோ ஒரு பிளேயர் நாங்க தேடிட்டு இருந்தோம். அதுவும் வர ஏதோ கிடைக்கல. அவங்க பிளேயர் ஆக்சுவலா சைன் பண்ணிட்டாங்க. அந்த பிளேயர் மறந்து போச்சு. அதனால வேற வழியில சரி ஓகே ஜின்சென்கோ வாங்கலாம் அப்படின்றது அந்த ஆப்ஷன் போனனால அதை அப்படியே வாங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஆர்டேட்டா கொஞ்சம் அந்த சிட்டி பிளேஸ் வாங்குறத நிப்பாட்டலாம் இதுக்கப்புறம். அது ரெகுலியான் வந்து ஸ்பர்ஸ் போயிட்டான். ஸ்பர்ஸ் எங்கேயோ போயிட்டு அப்புறம் யுனைடெட் போனான். நல்ல வேளை அவங்க போல ஜின்சென்கோ வாங்கணும். அவனும் கொஞ்சம் ஃபிளாப் தான். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு முக்கியமான கேள்வி வந்து இப்போ 5 months இன் ஸ்லாட் வந்து மேல இருக்காப்ல. என்னதான் வந்து ஹீஸ் காட்டன் சூப்பர் பிளேயர்ஸ்னு சொன்னாலும் யூ நீட் அ சிஸ்டம் டு மேக் இட் ஒர்க். அது வந்து நம்ம சும்மா வந்தோடனே நீங்க என்ன வேணாலும் விளையாடுங்கடா ஜெயிச்சிடலாம்லாம் சொல்ல முடியாது. ஸ்லாட் வந்து பெருசா கிளாப்ல இருந்து சேஞ்சஸ் பண்ணலினாலும் நமக்கு விசிபிளா தெரியுது லிவர்பூல் ஆர் ஃபார் மோர் கம்போஸ்ட். முன்னாடி வந்து லிவர்பூல் 2 கோல் போட்டாலும் கண்டிப்பா 2 சான்ஸ் கொடுப்பாங்க ஆப்போனன்ட் 2 கோல் போடுறதுக்கு. இப்போ வந்து டிஃபென்சிவ் சைடு ஆஃப் லிவர்பூல் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆனது வந்து தெரியுது. இப்போ ஆர்டெட்டா வந்து இப்படி உட்காருங்க, கண்ணுல திமிரு தெரியுதா, நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். அதான் கரெக்டா இருக்குல்ல. இந்த டிஃபென்ஸ் ஆக்சுவலா நல்லா இருக்குடா. லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து எனக்கு வந்து வான் டைக் கூட கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம். இந்த இடம் ஆக்சுவலா எனக்கு என்னமோ கொனாட்டே அண்ட் வான் டைக் நல்லா செட் ஆயிடுச்சு. ராபர்ட்சன் நீங்க என்னதான் கழுவி ஊத்தினாலும் ஐ திங்க் ஹீஸ் பேக் டு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஃபார்ம் வந்துட்டு இருக்கான். ட்ரெண்ட் வந்து ரியல் மெட்ரிட் போகணும்னு துடிச்சிட்டு இருக்கான். அதனால அந்த ஒரு தெரியுது, அதனால அந்த ஒரு ஃபயர் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிராவன்பர்க் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் எனக்கு நல்லா வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு அப்புறம் நூனஸ் கூட என்னதான் கோல் அவ்வளவு அடிக்கலனாலும் வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு அவனோட ஒர்க் ரேட் ஆல்மோஸ்ட் ஹேவர்ட்ஸ் மாதிரி இல்ல. நான் எதுக்கு இந்த கேள்வி கொண்டு வந்தேன்னா, இந்த வீக் வந்து ஆஸ்டன் வில்லா கூட லிவர்பூல் ஈஸியா ஃபுல் கேம் டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க. நீங்களும் அவே போய் ஆஸ்டன் வில்லா ஜெயிச்சுட்டு வந்தீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நம்பர் 6 லிவர்பூல் இல்ல, பட் ஆனா ஸ்லாட் அதை வந்து மாஸ்க் பண்ண வந்து மத்ததெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து மாஸ்க் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ அந்த பேலன்ஸ் பிட்வீன் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் வந்து ஆர்சனலுக்கு மிஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஏன்னா இட்ஸ் டூ டிஃபென்சிவ்ங்கற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? we are over complicated. ஆடுறது நாங்க டிஃபென்ஸா அட்டாக்கானே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. டேய் ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் எரர்னே சொல்ல முடியல பண்றான்னு எனக்கு டேய் என்னடா என்னமோ பண்ற போய் சொல்லடா தோணுதுடா. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கான் பாரு உங்களுக்கு. லிவர்பூல்னா இல்ல, இப்போ என்னன்னா இதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன் இருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு 4 கேம் ரிசல்ட்டே எடுக்கல, துபாய் போயிட்டு வந்தீங்க. வந்த உடனே வந்து எல்லாம் கிளிக் ஆச்சு. எல்லாம் துபாயில என்ன ஒட்டக பால் குடிச்சீங்களா என்ன பால் குடிச்சீங்கன்னு தெரியல. வந்த உடனே எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் கமிங் டு இப்போ வந்து 9 points பிஹைண்ட் பண்ணனா இம்பார்ட்டண்டா நிறைய டஃப் அவே ஃபிக்சர்ஸ் போயிட்டு வந்துட்டீங்க. அது வந்து மெயின். ஃபர்ஸ்ட் 11 கேம்ஸ்ல கிட்டத்தட்ட 5-6 அவே டஃப் ஃபிக்சர்ஸ் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து 9 points பிஹைண்ட் இல்ல. இப்போ மேபி ஒரு இந்த டிசம்பர் ஸ்ட்ரெச் வந்து நல்ல டக்கு 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 டக்குன்னு எல்லா கேம் வந்துகிட்டே இருக்கும். Where do you want to see Arsenal from the top நியூ இயர் டே அன்னைக்கு? உங்களோட ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கம்மியா இருந்தா போதும்டா. இல்ல நான் கேக்குறேன், லைக் வாட் வுட் யூ டிமாண்ட்? ஏன்னா சிம்பிளா சொல்லிரலாம், ஆர்டெட்டா அவுட்னு சொல்லிரலாம். இப்ப ஆர்டெட்டா அவுட் ப்ரோ அவ்வளவுதான், கேப் ரெடியூஸ் ஆகணும். அது ஏன்னா இப்ப நான் மேனேஜரா இருந்தா நான் என்னதான் அடுத்து நான் எப்படியே ஜெயிக்கிறேன் அப்படினாலும் நீங்க ரெடியூஸ் ஆகணும்டா. ஒரு 9 பாயிண்ட்ஸ் லீடுங்கிறதுலாம் ரொம்ப, அது இந்த சீசன் ஸ்டார்ட் ஏர்லிலே ரொம்ப தள்ளி போறது. அதுவே நம்ம மைண்ட் செட், ஐயோ லிவர்பூல் அவ்வளவு தூரம் இருக்காங்களே அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலே இருக்கும் ஃபுல்லா. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துரும் எல்லாத்துக்கும். ஆல்ரெடி நாங்க ரொம்ப பட்டுட்டோம் 2 சீசன். ஐயோ இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில போயிடுச்சு. இந்த தடவை ரொம்ப கிளியராவே 9 பாயிண்ட்ஸ் மேல போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்குள்ள நீங்க ஒரு 2 மேட்ச் தோத்தா அட்லீஸ்ட் எங்களுக்கு ஆர்சனல்,
சரி சிட்டியே கேட்ச் பண்றாங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே நம்ம இன்னும் ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க பெர்ஃபார்மன்ஸோட உங்க ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்கணும் அவ்வளவுதான். நான் கௌதம் மாதிரி பேசுறேன். அடே நீ நல்லா இருக்க கூடாதுடா. இல்ல அதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அப் பிரைட்டன் மேன் சிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் மேன் சிட்டி பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி பிரைட்டன் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பொளந்துட்டாங்க மேன் சிட்டி. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து மேன் சிட்டில என்ன நடக்குது, ஏன் இந்த பிரச்சனைகள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலா டாமினேட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்டா. அது கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சு. பெருசா சான்ஸ் நார்மல் கேம் அப்படிதான். டாமினேட் பண்ணாங்கன்னா சிட்டி டாமினேட் பண்றது நமக்கு தெரியும். அந்த ஒரு இது என்ன பாலும் லூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த பிரைட்டன் மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்கள்ட்ட ஏதோ மிட்ஃபீல்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, இதை நம்ம தூக்கிடலாம். ஏன்னா சென்டர் பேக் இவங்க எல்லாம் இது சென்டர் பேக் டு மிட்ஃபீல்ட் கனெக்ஷனே என்னமோ போயிடுச்சு சிட்டிக்கு. அந்த இதுல இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸையும் வலே பாயும் எல்லாம் போட்டு தாக்கிட்டாங்க மிட்ஃபீல்ட்ல. செம்மையா செகண்ட் ஹாஃப்ல அந்த நீ பாத்துருந்தா என்னன்னா இப்ப அவங்க மேன் சிட்டி மாதிரி ஆட்டு இருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 கோல்லாம் போட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஹெட்டர் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி 2 ஹெட்டர் மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த ராட்ரி இல்லாத நல்லா தெரியுது. அதுக்கப்புறமும் ராட்ரி இல்லைனாலும் அந்த சென்டர் அவங்களோட டிஃபென்ஸ்லயுமே இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. வாக்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் வாக் ஓவர் கொடுத்துடலான்னு போல அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டு இருந்துச்சு எனக்கு. உண்மையிலே வாக்கர் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சு நான் சிட்டி மேட்சும் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ புது சென்டர் பேக் வேற, புதுசா ஒரு டிஃபெண்டர் வேற யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பையன் அகாடமி பிளேயர். அவங்கள அதனால அப்படியே ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் இப்ப கொஞ்சம் பயத்துல இருக்கு. ஐயோ லிவர்பூல் மேல போயிட்டாங்க நம்மளும். அது இல்லாம 3 மேட்ச் பெப் வந்து வரிசையா 4 மேட்ச் 2015க்கு அப்புறம் இப்பதான் தோக்குறான்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு இது. அடுத்த மேட்ச் எப்படி ஆடுறாங்கன்றதான் பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்கு, அதுக்கப்புறம் மேபி பிளேயர் எல்லாமே மறுபடியும் எல்லாம் சொல்லி, ஏன்னா டிப்ரைனும் பேக் டு 70th மினிட் தான் இறக்கி விட்டாங்க. எப்படி அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சங்கர் என்ன சொல்ல வந்த? இல்ல அதுதான் அந்த ராட்ரி இல்லாம அந்த சிடிஎம் டு அந்த டிஃபென்ஸ், அந்த ராட்ரி வந்து பின்னாடியும் வருவான், வந்து டிஃபென்ஸ் கவர் பண்றதும் இருக்கு, முன்னாடி அட்டாக் ரைஸ் ஆகிறதும் உண்டு. இப்ப இவங்க டிஃபென்ஸும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா அந்த சிடிஎம் பொசிஷன்ல அவன் இல்லாததுனால. ஸோ அந்த அந்த கேப்பே ரொம்ப ஒரு மாதிரி வேக்கண்டா இருக்கு. வாக்கரும் அவுட் ஆஃப் ஃபார்ம், முன்னாடி மாதிரி இல்ல. குவார்டியோலும் கொஞ்சம் ரைஸ் ஆகி முன்னாடி போயிடுறான். ஸோ இந்த மாதிரி இருக்கனால டியாஸ் வந்து கண்டிப்பா பெப் சிஸ்டம் இல்லைன்னா வேற எங்க போனாலும் கொஞ்சம் சொதப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் டியாஸ் வேற சொல்லியிருக்கான், கீப் டவுட்டிங் அஸ், we will show who we are அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டுருக்காரு. ஒருத்தன் அப்படிதான் ஸ்டே ஹம்பிள்னா, அன்னையில இருந்து ஹம்பிள் தான் அவன். அன்னையில இருந்து நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. அவனும் ஹம்பிள் தான். அதேதான் உங்களை மாதிரி தான். நான் நல்லா எல்லாம் போறேன், அவன் நல்லா இருக்க கூடாது. இல்ல பட் அந்த பக்கம் வந்து நம்ம போனோம்னா வந்து உங்களுடைய ரைவல்ஸ் கிட்ட போவோம். என்னது இது Ipswich Town 2 டாட்னம் மேட்ச் ஃபார் 1. ஏதோ 15-25 வருஷத்துலயே ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் விக்டரியாமே கிஃப்ட் பண்ணிருக்கானுங்க. யாரா நீ? அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹோம்ல தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். டாட்னம் ஹோம்ல தானே. போன வீக் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கடா டாட்னம். அது வில்லா கூட. அதாவது இந்த இவங்களுக்குனே செஞ்சு வச்ச ஸ்கிரிப்டர் அது. நீ நல்லா ஆடுற ஒரு வாரம் அப்படின்னா அடுத்த வாரம் நீ கேவலமா ஆடணும். அது எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் சரி. இல்ல இருக்கிறதுல நீங்க எல்லாம் தோக்க மாட்டேன்னு நினைச்சேன்னா இங்கதான் நீ தோக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. ஏன்னா சிட்டி கூட வின், ஆஸ்டன் வில்லா கூட வின், நெக்ஸ்ட் கலட்டாசராய் கூட லாஸ், இப்ஸ்விச் டவுன் கூட லாஸ். எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன்ஸ்லாம் அந்த பெட்டிங் பண்றாங்களா அவங்க எல்லாம் அதை பார்த்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாட்னம் அகைன்ஸ்டா பெட் பண்ணி ஏதாவது பண்ணா அவங்க எனக்கு வந்து பில்லியனர் எல்லாம் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். இவங்களோட பேட்டர்னே நம்மளால ஒரு மாதிரி இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா இந்த மேட்ச் ஜெயிப்போம்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா அங்கதான் ஜெயிக்க கூடாது அப்படின்னு அவங்க என்ன சொல்ல, நீ வந்து ஒரு டாப் 4 சான்ஸ் இருக்கா இந்த சீசன்? போன சீசன் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கடா. உங்களவுக்கு அவங்களும் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சும்மாலாம் கிடையாது. அவங்களும் 400-450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 2 சீசன்ல. அப்படி இருந்தும் வந்து அவங்களுக்கு ஒரு டாப் 4 டாப் 6 கூட கிடைக்கலனா, ஐ மீன் அந்த டேனியல் லீவி வந்து இஸ் கோனா பீ ரியலி பிஸ்ட். இவனுக்கு ஆன்ஜி மேல ஒரு மேட்ச் ஆல்னா ஆடுறானுங்க, இன்னொரு மேட்ச் ஆல் அவுட் ஆயிடுறானுங்க. என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃபென்ஸ் தான்டா கரெக்ட் பண்ணும். அவங்க வந்து டிஃபென்ஸ் மேபி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. இன்ன வரைக்கும் அவங்க ஒரு இப்ப நம்மலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டீம் இப்ப கார்னர் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கிறேன்.
அவங்க வந்து இன்னும் அதே இதுலதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஃபென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் அவங்க சிடிஎம் வாங்குறாங்க, முன்னாடி ஃப்ரண்ட் லைன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எல்லாம் கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க டிஃபென்ஸ் தான் அவங்க ப்ராப்ளமே. ரொம்ப அட்டாக்கிங், சில டைம் ரொம்ப அட்டாக் பண்ணி ஆடுறாங்க, அதனால டிஃபென்ஸ் அவங்க விட்டுறாங்கன்னு தோணுது. அவங்க ஹைலைன் ஆடுறாங்க, ஆனா அதே மாதிரி ஆனா அவங்க தான் சொல்லிக்கிறாங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அவங்க டிஃபென்ஸ் வந்து ஆக்சுவலா பயங்கரமா இருக்கு, உடோகி, வேண்டவென், ரொமேரோ எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. இல்ல வேண்டவன் மறுபடியும் ஹாம்ஸ்ட்ரிங்டா, வேண்டவன் மறுபடியும் அவுட். சோ அவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த ஒரு இது, அவன் இல்லாதனால தானே இவங்க டிராகோசின் வச்சு விளையாடுறாங்க. அந்த டிராகோசின் தான் ஏன் வேலையை பார்த்துட்டு போயிடறான் ஒவ்வொரு கேமும். அவன் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் பெட்ரோ போரோ ஆக்சுவலா அவங்க டீம் நல்லா ஆடுவான். பட் என்னன்னா அவன் ரொம்ப அட்டாக்கிங், அவன் செம்ம அட்டாக்கிங். அதனால 3 பேர் தான் டிஃபென்ஸ்க்கு இருப்பாங்க ஆல்மோஸ்ட் கடைசியில பார்த்தா. அதுலயும் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டானா அப்புறம் என்ன, 2 பேர் தான் இருக்காங்க. பேக் லைனே ஆஃப் லைன்ல தான் இருக்கு. அதுல சொல்ல வேணாம், ரொமேரோ வந்து கண்டிப்பா எல்லோ கார்டு வாங்கிடுவான் ஸ்டார்டிங். அதாவது 1 மினிட் ஆனாலே நம்மளே சொல்லிடலாம் இவன் இந்த செகண்ட்ல எல்லோ கார்டு வாங்கிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்லைடு பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அவன ஸ்ட்ரென்த்தே ஸ்லைடு தான், போட்டு காலை உடைக்கிறது அதை பண்ண மாட்டான். அப்படியே முடிஞ்சிருச்சு அதுல. அதே மாதிரி விகாரியாவும் அப்படி ஒரு இதுல போயிட்டு எவ்வளவு கோல்ஸ் ஃபேஸ் பண்றான், அவன் எவ்வளவு ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணி அவன் பாவம் அபியூஸ் ஆயிட்டு இருக்கான் அந்த டீம்ல. அவங்க மேடிசன் அவங்களால அன்லாக் பண்ணவே முடியல. அவங்க அந்த சிஸ்டம்குள்ள சிஸ்டம்லயே கிடையாது, ஸ்டார்ட்டே கிடையாது மேடிசன். அந்த சிஸ்டம்ல கொண்டு வர முடியல. அப்ப தேவையில்லாத சைனிங் ஆயிடுதுல அவங்களுக்கு. அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் அவனை ஏன்னா அவன் இருந்தா அவன் மூலியமா நிறைய வருது, சான்சஸ் கிரியேட் ஆகுது. பட் ஆனா அவங்களுக்கு அது அந்த இது பிடிக்கல. அது வந்து ஃப்ரெண்ட் 3 வச்சு இதான் இவன் வந்து பின்னாடி சிஎம் ஆடுறது, என்னதான் சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் அது பெருசா இவங்களுக்கு ஏதோ இவங்க சிஸ்டம்ல அது ஒர்க் அவுட் ஆகல. சோ அதனால அது ஒரு தேவையில்லாத சைனிங் மாதிரி இருக்கு ஏதோ மேடிசன் அவங்களுக்கு. போன சீசன் ஸ்டார்டிங்ல யுனைடெட் வில் ஃபினிஷ் அபவ் ஆர்சனல்னு சொன்னேன் நான். ஏன்னா மவுண்ட வாங்கினாங்க, ஹாய்லாண்ட வாங்கினாங்க, ஒனானா வாங்கினாங்க. போன சீசன் வேற யாரும் வாங்கலாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் தான் அவங்க 3rd முடிச்சாங்களே யுனைடெட். 3rd முடிச்சு சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனாங்க, கேரபாவ் கப் வின் பண்ணாங்க. அப்ப நான் வந்து ஓகே ஐ திங்க் அவனுக்கு வேணுங்கிற சைனிங் பிரஸ் பண்றதுக்கு மவுண்ட வாங்கினா, ஸ்ட்ரைக்கருக்கு ஹாய்லாண்ட வாங்கினா, கீப்பர் தான் தேவையில்ல ஹாய்லாண்ட இது ஒனானா வாங்கினாங்க. லைக் ஓகே இவங்க வந்து நல்லா சான்ஸ் இருக்குது ஆர்சனல் மேல முடிக்கிறதுன்னு. என்னை அடி நடிச்சாங்க. சரி வாங்கிட்டேன். சரி இந்த சீசன் ஆச்சு வந்து நல்லா பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்து சாக்கே வந்துட்டாங்க. சாக் பண்ணி இந்த கேம்ல வந்து ரூட் வேன் நிஸ்டல்ராயோட ஃபைனல் கேம் 3-0 லெஸ்டர் சிட்டி வின். he finishes his tenure as the most successful Manchester United manager ever. 4 கேம்ல 3 வின், ஒரு டிரா, தோக்கவே கிடையாது. அப்படி வந்து he is finished his tenure. பட் அமோரிம் உள்ள வராப்ல. பட் அந்த கேம் ஸ்பெசிபிக்கா பத்தி பேசலாம் அண்ட் அமோரிம் பத்தி கொஞ்சம் தாச்சு. பட் அந்த கேம் பத்தி லெஸ்டர் சிட்டி ஈஸி வின் தான். ஆமாண்டா, ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாங்க. பெருசா ஆக்சுவலா பால் கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க வச்சு வின் பண்ணாங்க. அந்த மாதிரி ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லாமே கோல் அப்படின்லாம் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு மேன்யூட்டே பால் பொசிஷன் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்கும்போது. ஸோ அதனால கொஞ்சம் இல்ல இப்போ வாட் ஹஸ் சேஞ்ச், இப்போ அதே பிளேயர்ஸ் ஸ்டைலே சூப்பரா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது இவ்வளவு நாள் எப்படின்னா அப்பா புடிச்ச சனி போயிடுச்சுடா ஆடுவான்டா அப்படிங்கிற மாதிரி ஆடுறானுங்க. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஜாலியா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. முன்னாடி எனக்கு என்னன்னே தெரியல, அவனை சாக் பண்ணதுல இருந்து நீங்களே பாருங்க எல்லா ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட் தான், பேட் ரிசல்ட்ஸே இல்ல அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வழக்கம் போல யுனைடெட் பண்ற நியூ மேனேஜர் பவுன்ஸ் மாதிரி இருக்கா? அப்படிதான் ஸ்கிரிப்ட் படி இருக்கு. பட் தெரியல, ஏதாவது ஒரு மாறினா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மேனி வந்து கம்பீட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு பேசலாமா 2 சீசன்ஸ்ல 2 ட்ரோஃபிஸ் அவங்க. சரி டேய், இப்ப நான் ஆர்சனல் பேட்ச் விட்டுறா. நான் இப்போ ஒரு ஜெனரல் ஃபேன் ஆஃப் ஃபுட்பால் ஃபேன் நான் பாக்க சொல்றேன். ஒரு நியூட்ரல் ஃபேனே பேசுறாங்க. இப்போ வந்து யுனைடெட் வந்து கம்பீட் பண்ணா அது கொஞ்சம் ஒரு பிரீமியர் லீக் ஃபேன்ஸ்க்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ், அவங்களும் கொஞ்சம் வந்து சண்டை. நான் இப்ப என்னதான் ஆர்சனல் ஃபேனா இருக்கும்போது செல்சி ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறேன், லிவர்பூல் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறேன், மேன்யூ ஃபேன்ஸ் வேர் ஆர் யூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களும் பேசவே மாட்டாங்க. அவங்க வந்து சொன்னா இப்படி கையை கட்டிடுறாங்க, ஏதோ நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற மாதிரி ரெட்டையில 2 டிராஃபி ஜெயிச்சிட்டோம் போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் அதான் ஒரு பழைய இது இல்ல. பட் ஆனா இப்ப மேபி அமோரின் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டைல் என்னன்றது நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு மேல டாப் 4ல வந்து முடிச்சிட்டாலும் முடிச்சிட வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அப்படி முடிச்ச ஆட்டா சாக்கா அப்படி அது சொல்லிட முடியாது ப்ரோ. ஒரு சீசன்ல
சொல்லுங்கடா, வாய் வரைக்கும் வருது, வெளியே சொல்ல மாட்டீங்களா எல்லா சாக் வந்து எங்களுக்கு பண்ணவே மாட்டாங்கடா. ஜென்ரலா எங்க கிளப் அவ்வளவு டக்குன்னு பண்ண மாட்டாங்க. இந்த உனே எமரியை வந்து பிரஷர் பண்ணிட்டாங்கடா. அந்த அங்க இருக்க லண்டன்ல இருக்க இது அப்புறம் ஏஎஃப்டி சேனல் பேர் இல்லாத நிறைய சேனல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பிரஷர் பண்ணி அவங்கள இது பண்ணிட்டாங்க. அதனாலே போர்டு வந்து சரி இல்லடா, okay அவனுக்கு வந்து அப்போ வந்து ஆர்டெட்டா அளவுக்கு இங்கிலீஷ் தெரியல, அதுலயே அவனை வந்து புடிச்சு ரொம்ப கிரஷ் ஆமா. பண்ணிட்டாங்க. ரொம்ப இது பண்ணாரு. உண்மையிலே எனக்கு வந்து அப்ப எனக்கு வந்து உனே எமரி வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் வந்து நார்மலா எனக்கு தெரிஞ்சு மார்டினெல்லி சாக்காவெல்லாம் அன்லீஷ் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு உனே எமரி தான்டா. ஆர்டெட்டாலாம் சொல்லவே முடியாது. அதான் இவன் டியர்னி வேற இறக்கிருப்பான். ஆமா. சலீபா டியர் நீ கண்ணீரா வச்சுக்கிட்டு. ஆமா. சலீபா எடுத்து ஆக்சுவலா சலீபா வாங்கினதே கண்டிப்பா வாங்கினதே அவன் தான், சைன் பண்ணதே வாங்கினதே அவன் அவன் தான். அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு அவன் நிக்கோலஸ் பெப்பே தான்டா. அந்த அவன் கேட்ட பிளேயர் வந்து ஆக்சுவலா வந்து வேற. டேய், ஆனா ஆர்சனல் ஃபேன் சொல்றாங்கடா, நிக்கோலஸ் பெப்பே கூட வந்து மார்டினெல்லியோடையும் மத்தவங்களோடய ஸ்டாட்ஸ் அதிகமா வச்சிருக்கான்னு. பட் ஜாக் கிரேலிஸ் வேற அதிகமா வச்சிருக்கான். என்னத்த சொல்ல. ஆமா. அது ஒரு அவனை ஒரு ஸ்கேப் கோட்டா வேற போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டைம்ல ஒரு ஸ்கேப் கோட்டா யூஸ் பண்ணி இவனை சரி ஓகே இவனை வச்சு இது பண்ணிக்கலாம், உனே கழட்டி விடலாம், ஏதோ என்னமோ நடந்திருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்ல. சோ அதனால அப்படியே வச்சு உனே இல்ல, நான் எதுக்கு எடுத்தேன்னா, அமோரிம் உள்ள வராரு, இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் அவங்களுக்கு இப்ஸ்விச் டவுன் கூட. ரியலிஸ்டிக்கலி அமோரிம் பத்தி நம்ம அவ்வளவா பார்த்தது இல்ல. ஸ்போர்ட்டிங்ல பண்ணியிருக்கா, ஸ்போர்ட்டிங்ல இருந்து வரான். பட் டென்னாக் யுனைடெடுக்கு வந்த மாதிரியே தான் அமோரிம் வரான். யோசிச்சு பார்த்தா டென்னாக் பியூட்டிஃபுல் ஃபுட்பால், சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல், மல்டிபிள் டைம்ஸ் லீக் வின்னர், அதே மாதிரிதான் டென்னாக் உள்ள வந்தாப்ல. பட் ஏதோ இந்த அமோரிம பத்தி வந்து கொஞ்சம் டென்னாகோட உங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியற மாதிரி இருக்கா? அதிகமா காட்டிதானே ஆகணும், அப்பதானே வாங்குவாங்க அடுத்த மேனேஜர். இப்ப கொஞ்சம் அந்த வேர்டு வேற இருக்கு பாத்தியா, AURA ஆர்ஆரிம். இல்ல அந்த 4 லெட்டர் வேர்ட வச்சு தூக்கிட்டு இருக்காங்க இப்ப அமோரின் அப்படின்னு இது பண்ண. பட் சொல்ல முடியாது. வந்துருச்சு, பிளைட்ல ஏறிட்டாரு, பிளைட்ல இறங்கிட்டாரு, ஹோட்டலுக்குள்ள போயிட்டாரு, பாத்ரூம்குள்ள போயிட்டாரு, தட்டி கழட்டிட்டாரு, எல்லாம் வந்துருச்சு. அண்ணா இப்ப எல்லாரும் ஏற்றிருக்க சொல்றாரு, அண்ணா அமைதியா இருக்க சொல்றாரு. ஆனா சிட்டி அடிச்சிட்டாங்க, எதுவும் பேச முடியாது இதுக்கப்புறம். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து டாட்னம் கூட தோத்ததுக்கு அப்புறம் வேணா என்னடா டாட்னம் கூட தோக்குறியா, என்னடா பெரிய மேனேஜர்னு ஆரம்பிப்பாங்க அடுத்து. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து பெரிய மேட்ச் உங்களோட தாண்டியா, டிசம்பர் 4ஆம் தேதி பாக்கலாம், அப்ப பாக்கலாம். உங்களோட தான் இருக்கு. கடைசியில வந்து ஒரே சொல்லு சங்கர். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் இந்த சீசன் வந்து அவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு விட்டுருவாங்க. அடுத்த சீசன் வந்து இதே மாதிரி இப்பவும் அடுத்த ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது, அதே சைக்கிள் ரிப்பீட். எனக்கு தெரிஞ்சு யுனைடெடோட ஒரே ப்ராப்ளம், அவங்க வந்து இப்ப ஒரு மேனேஜர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வாங்கிட்டு சாக் பண்ணி அனுப்பிச்சு போடாம. அமோரிம் வந்தோடனே சொல்லிட்டானாமா, ஐ நீட் பிளேயர்ஸ் வித் மோர் இன்டென்சிட்டி, இதை வச்சுட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம வந்தோடனே. அவ்வளவுதான், உல்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, அடுத்து போர்ச்சுகல் இறங்க போறாங்க. ஆனா எல்லா மேனேஜர்ஸ் பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா, அவங்களோட மெயின் அந்த லெஃப்ட்ல ஒருத்தன் ஆடுவான் பாருங்க, அவனை நம்புறதுதான். பட் எஸ், ஃபைனல் क्वेश्चनா இந்த எபிசோட்ல வந்து உங்களுக்கு கேட்க வேண்டியது, உங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கிளப் சொல்றேன், இதுல யாரு ஹையஸ்டா முடிப்பாங்கன்னு சொல்லுங்க, ஓகேவா? பிரென்ட்ஃபோர்ட், போர்ன்மத், ஃபுல்ஹம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், நியூகாசில். ஐ திங்க் ஆர்டர்ல வேணுமா இல்ல இந்த 5ல யார் டாப் 5? அவுட் ஆஃப் திஸ் 5 யார் டாப்ல முடிப்பா? இந்த 5ல டாப்ல யார் முடிப்பா அண்ட் ஒய்? ஏன்னா இந்த வாரம் வந்து நியூகாசில் அவே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போய் வச்சிருக்காங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3rd ல இருந்து இந்த கேம் வீக் ஸ்டார்ட் ஆகும்போது, அதுவும் இல்லாம பிரென்ட்ஃபோர்ட் செமையான கம்பேக், போர்ன்மத்ல 2-1 டவுன் போய் மறுபடியும் 2 கோல் போட்டு பிரென்ட்ஃபோர்ட் ஜெயிச்சாங்க. ஃபுல்ஹம் அவே டு கிறிஸ்டல் பேலஸ், எல்லாத்துக்கும் தெரியும் அவே டு கிறிஸ்டல் பேலஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் பிளேஸ் டு கோ. கிறிஸ்டல் பேலஸ் கேவலமா ஆடுறாங்க ஒரு பக்கத்து, பட் ஃபுல்ஹம் வந்து குவைட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல சீசன் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சோ அதனாலதான் கேட்கறேன், இந்த ஒரு 5 கிளப்ல போர்ன்மத் உங்களை போட்டு பொழந்தாங்க, மேன் சிட்டிக்கு ஒரு ரிசல்ட் எடுத்துட்டாங்க, எல்லாமே அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த 5 கிளப்ல யாரு டாப்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஃபுல்ஹம். எனக்கு பிரென்ட்ஃபோர்ட். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் வந்து நிறைய கோல் ஸ்கோர் பண்றாங்க. அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப லீக்கி. டிஃபென்ஸ் லீக்கி ஓகே, அவங்க வந்து they find a way to score goals. அந்த ஒரு மார்ஜின்ல அவங்க ஜெயிச்சிரலாம் அப்படி சொல்றேன். சோ they will get 3 points away. அந்த மாதிரி. பட் என்ன ப்ராப்ளம்னா லாஸ்ட் இயர் இப்படி தான் நினைச்சோம், பிரென்ட்ஃபோர்டுக்கான இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும், அதான் ஒரு பிரச்சனை. பட் ஃபுல்ஹம் வந்து லாஸ்ட் இயர் ஆக்சுவலா அவங்க நல்லா. பிரென்ட்ஃபோர்ட் வந்து ஐவன் டோனி வித்துட்டாங்களா லோன்ல அனுப்பிச்சிருக்காங்களா?
வித்துட்டாங்கன்னா வித்துட்டாங்க சவுதி போயிட்டாரு. டோனி வித்துட்டாங்க. இவன் Okay. இன்னொரு அந்த இவன் தான் சவுதி இல்ல. அது நீ சொல்றது இவன்டா ஆசிமன். அவன் தான் அங்க போயிட்டான். ஆசிமன் தான் கேலக்டராய். அது ஐவன் டோனி வித்துட்டாங்களா லோனுக்கான தெரியல. சவுதிக்கு வித்துட்டாங்க. ஓகே ஓகே. விசாவும் எம்போமோதோ இப்ப அப் டாப் விளையாடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு. சோ நீ போன் பிரென்ட்ஃபோர்ட்ங்கற ஃபுல்லம் ஏன் ஃபுல்லம்? ஏன்னா ஆர்சனல் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க அதனால. அட பாவி கிறுக்கா. அதோட நம்ம வந்து ஆமா அதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாங்க. நீங்க Thank யாருன்னு you so சொல்லுங்க. much. என்னது? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சும்மா இல்லாம வெஸ்ட் ஹாம் வில் ஃபினிஷ் டாப் 8ன்டா. சொல்லி முடிச்ச உடனே அடி வாங்குறானுங்கடா பாவம். அதனால வேண்டாம் இந்த 5 கிளப் இந்த ஆமா உங்க மேல வேண்டாம் வேண்டாம். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ண. பாவம் பாட்டி. 5 கிளப் ஆச்சு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ சோ மச் சங்கர், தேங்க்யூ சோ மச் சரண். பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே உங்களுடைய கிளப்ஸை பத்தி எல்லாமே பேசியிருப்போம். மறக்காம உங்களுடைய காமெண்ட்ஸ் வைங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ். நெக்ஸ்ட் வீடியோ பயங்கர ஸ்பெஷலா இருக்க போகுது, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கிறோம். பட் அகைன் தேங்க்ஸ் சங்கர் அண்ட் சரண், உங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். மறுபடியும்